Good morning students. 12th standard biozoologyல marks எப்படி ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்றத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். 12th standard biozoology question pattern, reduced syllabus, book back questions and எந்தெந்த chapters ரொம்ப important அப்படின்றத பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். 2021-22ல biozoologyல என்னென்ன portions reduce பண்ணிருக்காங்க அப்படின்றத பத்தி இப்ப நம்ம பார்க்கலாம். சாப்டர் 1 to 4 ரெடியூஸ் சிலபஸ் போர்ஷன் கொடுத்துருக்கேன். இதை மார்க் பண்ணிக்கோங்க உங்கள் புக்கில். இதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின்ஸ் தான் நீங்கள் படிக்க போகிறீங்க. சாப்டர் 5 மாலிகுலர் ஜெனட்டிக்ஸ், சாப்டர் 6 எவல்யூஷன், சாப்டர் 7 ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ். ஸோ இந்த சாப்டர்ஸில் இருக்கிற ரெடியூஸ் சிலபஸ் போர்ஷன்ஸை மார்க் பண்ணிக்கோங்க. சாப்டர் 8 மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேர், சாப்டர் 9 அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி, சாப்டர் 10 ஆர்கானிசம்ஸ் அண்ட் பாப்புலேஷன்ஸ், Chapter 11 Biodiversity and its Conservation and finally Chapter 12 Environmental Issues. So இந்த சாப்டர்ஸில் இருக்கக்கூடிய ரெடியூஸ் சிலபஸ் போர்ஷன்ஸை மார்க் பண்ணிக்கோங்க. இதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய புக் பேக் 2 மார்க் 5 மார்க்ஸாக நீங்கள் படிக்க போகிறீங்க. 12th ஸ்டாண்டர்ட் பயோசுவாலஜி கொஸ்டின் பேட்டர்ன் தான் இப்போ பார்க்க போகிறோம். பார்ட் 1ல சூஸ் த கரெக்ட் ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. கொஸ்டின் நம்பர் 1 to 8 இருக்கும். அண்ட் பார்ட் 2ல ஆன்சர் எனி 4 ஆஃப் த ஃபாலோவிங் அவுட் ஆஃப் 6 கொஸ்டின். ஸோ அவுட் ஆஃப் 6 கொஸ்டின்ஸில் நீங்கள் 4 கொஸ்டின் அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஸ்டின் நம்பர் 9 to 14. 12th ஸ்டாண்டர்ட் பயோசுவாலஜி கொஸ்டின் பேட்டர்ன் தான் இப்போ பார்க்க போகிறோம். பார்ட் 1ல சூஸ் த கரெக்ட் ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. கொஸ்டின் நம்பர் 1 to 8 இருக்கும். அண்ட் பார்ட் 2ல ஆன்சர் எனி 4 ஆஃப் த ஃபாலோவிங் அவுட் ஆஃப் 6 கொஸ்டின். ஸோ அவுட் ஆஃப் 6 கொஸ்டின்ஸில் நீங்கள் 4 கொஸ்டின் அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஸ்டின் நம்பர் 9 to 14. Part 3 answer any 3 of the following question. Out of 5 questions நீங்கள் 3 questions எழுதணும் இதில். ஸோ 2 questions நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ரிமைனிங் இருக்க ஒரு கொஸ்டின் நீங்கள் அந்த கம்பல்சரி கொஸ்டின் தான் அட்டென்ட் பண்ணி ஆகணும். கொஸ்டின் நம்பர் 15 to 19 பார்ட் 3 கொடுத்துருப்பாங்க. பார்ட் 4 ஆன்சர் ஆல் த கொஸ்டின் எய்தர் ஆர் சாய்ஸ் டைப்பில் இருக்கும். 20ல ஏபி இருக்கும், 21ல ஏபி இருக்கும். ஸோ 20ல ஒரு கொஸ்டின் அண்ட் 21ல ஒரு கொஸ்டின் நீங்கள் கண்டிப்பாக அட்டென்ட் பண்ணணும். கொஸ்டின் நம்பர் 20 and 21. பார்ட் 1 ஆப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க. கொஸ்டின் நம்பர் 1 to 8 இருக்கும். உங்களுக்கு 8 மார்க்ஸ் வரும். அண்ட் பார்ட் 2 பார்த்தீங்கன்னா வெரி ஷார்ட் ஆன்சர், அதாவது 2 மார்க் கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க. இல்லை 4 கொஸ்டின் எழுதுவீங்க அவுட் ஆஃப் 6 கொஸ்டின். ஸோ டோட்டலாக 8 மார்க்ஸ் வரும். அண்ட் பார்ட் 3 பார்த்தீங்கன்னா 3 மார்க் கொஸ்டின்ஸ் எழுதுவீங்க. ஸோ 3 கொஸ்டின்ஸ் எழுதணும் அவுட் ஆஃப் 5 கொஸ்டின்ஸ். இல்லை 19th கொஸ்டின் கம்பல்சரியாக அட்டென்ட் பண்ணணும். டோட்டலாக 9 மார்க்ஸ் வரும். அண்ட் லாஸ்ட் பார்ட் 4 பார்த்தீங்கன்னா எய்தர் ஒரு சாய்ஸ் டைப் 2 கொஸ்டின் எழுதணும். நீங்கள் 20ல ஒரு கொஸ்டின், 21ல ஒரு கொஸ்டின் எழுதணும். 10 மார்க்ஸ் வரும். ஸோ 12th ஸ்டாண்டர்ட் பயோசுவாலஜியில் டோட்டலாக நீங்கள் 35 மார்க்ஸுக்கு எக்ஸாம் எழுதுவீங்க. நெக்ஸ்ட் டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ பாட்னி ப்ளஸ் ஜுவாலஜி தான் நீங்கள் பயாலஜி எக்ஸாமாக எழுதுவீங்க. இதில் பாட்னி வந்து பார்த்தீங்கன்னா 1.5 hours கொடுத்துருவாங்க. அண்ட் ஜுவாலஜி ஒரு 1.5 hours கொடுத்துருவாங்க. ஸோ ஜுவாலஜிக்கு இருக்க அந்த 1.5 hours எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத பற்றி தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். 1 மார்க் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க. ஸோ டோட்டலாக அதுக்கு ஒரு 10 minutes எடுத்துக்கோங்க. அண்ட் 2 மார்க் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நீங்கள் 4 கொஸ்டின்ஸ் எழுதுவீங்க. ஸோ அதுக்கு 15 minutes எடுத்துக்கோங்க. பிகாஸ் 2 points மட்டும்தான் எழுத போகிறீங்க. அண்ட் 3 மார்க் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 கொஸ்டின்ஸ் அட்டென்ட் பண்ணணும். ஸோ 3 points எழுதுனா போதும். இதுக்கும் ஒரு 15 minutes எடுத்துக்கோங்க. ஸோ டோட்டலாக 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு ½ an hour உங்களுக்கு டைம் ஆகும். அண்ட் லாஸ்ட் செக்ஷன் 4 பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 கொஸ்டின்ஸ் அட்டென்ட் பண்ணணும், அதாவது எய்தர் ஆர் சாய்ஸ் டைப்பில். ஸோ டோட்டலாக இதுக்கு ஒரு 25 minutes எடுத்துக்கோங்க. பிகாஸ் டீட்டெயில் கொஸ்டின் அப்படின்றதுனால நீங்கள் கண்டிப்பாக டயக்ராம் வரையணும், இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ 25 minutes எடுத்துக்கோங்க. அண்ட் லாஸ்ட் இருக்கக்கூடிய 10 minutes பார்த்தீங்கன்னா உங்களோட பேப்பரை செக் பண்ணுங்கள். உங்கள் ஆன்சர் ஷீட்டில் நீங்கள் ஏதாவது 1 மார்க்கோ இல்லைனா 2 மார்க் 3 மார்க் எழுதும் போது ஏதாவது ஸ்பேஸ் விட்டு வச்சுருக்கீங்க, இல்லை செகண்ட் பாயிண்ட் தேர்ட் பாயிண்ட் எழுதுறதுக்கு ஸ்பேஸ் விட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பேப்பர் செக் பண்ணும் போது இந்த ஸ்பேசஸ் எல்லாமே ஃபில் பண்ணிவிடுங்க. 12th ஸ்டாண்டர்ட் பயோசுவாலஜியில் டோட்டலாக 5 யூனிட்ஸ் இருக்குது. அந்த 5 யூனிட்ஸை தான் நமக்கு 12 சாப்டர்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் யூனிட் 1ல சாப்டர் 1, 2, 3 இருக்குது. யூனிட் 2ல சாப்டர் 4, 5, 6 இருக்குது. யூனிட் 3ல சாப்டர் 7 and 8. யூனிட் 4ல சாப்டர் 9 இருக்குது. அண்ட் ஃபைனலி யூனிட் 5ல சாப்டர் 10, 11 and 12 இருக்குது. ஸோ இந்த எல்லா சாப்டர்ஸ்லையும் இருக்கிற புக் பேக் கொஸ்டின்ஸ் அண்ட் ரிப்பீட்டடாக வரக்கூடிய கவர்மெண்ட் எக்ஸாம் அண்ட் மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸில் ரிப்பீட்டடாக வரக்கூடிய புக் இன்சைட் கொஸ்டின்ஸை நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. எக்ஸப்ட் த ரெடியூஸ்ட் போர்ஷன்ஸ். 12th ஸ்டாண்டர்ட் பயோசுவாலஜியில் டோட்டலாக 5 யூனிட்ஸ் இருக்குது. அந்த 5 யூனிட்ஸை தான் நமக்கு 12 சாப்டர்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள்
யூனிட் 1ல சாப்டர் 1, 2, 3 இருக்குது. யூனிட் 2ல சாப்டர் 4, 5, 6 இருக்குது. யூனிட் 3ல சாப்டர் 7 and 8. யூனிட் 4ல சாப்டர் 9 இருக்குது. அண்ட் ஃபைனலி யூனிட் 5ல சாப்டர் 10, 11 and 12 இருக்குது. ஸோ இந்த எல்லா சாப்டர்ஸ்லையும் இருக்கிற புக் பேக் கொஸ்டின்ஸ் அண்ட் ரிப்பீட்டடாக வரக்கூடிய கவர்மெண்ட் எக்ஸாம் அண்ட் மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸில் ரிப்பீட்டடாக வரக்கூடிய புக் இன்சைட் கொஸ்டின்ஸை நல்லா தரவாக படிச்சுக்கோங்க, எக்ஸப்ட் த ரெடியூஸ்ட் போர்ஷன்ஸ். பயோசுவாலஜியில் டோட்டலாக 12 சாப்டர்ஸ் இருக்குது. ஸோ இதில் எந்தெந்த சாப்டர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக இந்த சாப்டர்ஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கக்கூடிய சாப்டர்ஸ் பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். Chapter 2 Human Reproduction, Chapter 4 Principles of Inheritance and Variations, Chapter 5 Molecular Genetics, Chapter 9 Applications of Biotechnology, Chapter 11 Biodiversity and its Conservation, and finally Chapter 12 Environmental Issues. ஸோ இந்த 6 சாப்டர்ஸ் வந்து கொஸ்டின்ஸ் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. 35க்கு நீங்கள் 21 மார்க்ஸ் கண்டிப்பாக இந்த சாப்டர்ஸ் படித்தாலே வாங்கலாம். ஸோ 35க்கு நீங்கள் 30 வாங்கணும் அப்படின்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய சாப்டர்ஸும் நீங்கள் புக் பேக்கில் இருக்க கொஸ்டின்ஸை நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. கொஸ்டின் பேட்டர்ன் பற்றி தான் இப்போ நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். 8 மார்க்ஸுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க. பட் எல்லா கொஸ்டினும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி பேட்டர்னில் இருக்காது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அசர்ஷன் அண்ட் ரீசன் கொடுப்பாங்க. மேட்ச் காலம் 1 and காலம் 2 and select the correct option from the codes given below. ஸோ காலம் 1ல செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும், அதுக்கு ரிலேட்டடான ஆன்சர் காலம் 2ல கொடுத்துருப்பாங்க. ஸோ தட் நீங்கள் கரெக்டாக மேட்ச் பண்ணதுக்கு அப்புறமா ஆப்ஷன் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சூஸ் த கரெக்ட்லி மேட்ச் பேர். விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் கரெக்ட். ஸோ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அதில் கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்கள் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பார்ட் 1க்கு ஒரு எக்ஸாம்பிள் இப்போ பார்க்கலாம். த மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் இன் பாக்டீரியா இஸ் பை அப்படின்ற ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அண்ட் 4 ஆப்ஷன்ஸ் கண்டிப்பாக கொடுப்பாங்க. இதில் எந்த ஆப்ஷன் கரெக்டுன்னு பாருங்கள். ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட் அப்படின்னா டைரெக்டாக கொஸ்டின் நம்பர் போட்டு ஆன்சர் எழுதிடாமல் கொஸ்டின் நம்பர் போட்டதுக்கு அப்புறமா அந்த ஆப்ஷன் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த ஆல்ஃபபெட் பாருங்க, சி அப்படின்னு இருக்குன்னா சீன்னு போட்டுட்டு கான்ஜுகேஷன் எழுதுங்க. டைரெக்டாக கொஸ்டின் நம்பர் போட்டு ஆன்சர் எழுத வேண்டாம். பார்ட் 2 ஆன்சர் எனி 4 ஆஃப் த ஃபாலோவிங் அவுட் ஆஃப் 6 கொஸ்டின்ஸ். ஸோ 6 கொஸ்டின்ஸில் நீங்கள் 4 கொஸ்டின் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். 8 மார்க்ஸுக்கு எழுதுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நேம் த phenomenon where the female gamete directly develops into a new organism with an avian example. ஸோ அது என்ன phenomenon அப்படின்றது நீங்கள் எழுதுனீங்கனாலே உங்களுக்கு 1 மார்க் கிடைக்கும். அண்ட் எக்ஸாம்பிளுக்கு 1 மார்க் கிடைக்கும். ஸோ 2 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 2 பாயிண்ட்ஸ் எழுதினாலே போதும், உங்களுக்கு 2 மார்க் கண்டிப்பாக கிடைக்கும். பார்ட் 2ல நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வாட் இஸ் இன்ஹிபின் ஸ்டேட் இட்ஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஹிபின் அப்படின்னா என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டாக எழுதுங்க, அதுக்கு 1 மார்க் கிடச்சிரும். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் நிறையா இருந்தாலும் ஒரே ஒரு ஃபங்க்ஷன் இல்லை 2 ஃபங்க்ஷன் மட்டும் எழுதுங்க. பிகாஸ் இது 2 மார்க் அப்படின்றனால நீங்கள் அதிகமான பாயிண்ட்ஸ் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. 2 to 3 பாயிண்ட்ஸ் மட்டுமே நீங்கள் எழுதுனீங்கனாலே போதும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்ஹிபிட்னா என்னன்னு எழுதுங்க. அண்ட் செகண்ட் பாயிண்ட் அதோட ஃபங்க்ஷன் எழுதுனீங்கன்னா போதும், உங்களுக்கு 2 மார்க் கண்டிப்பாக கொடுப்பாங்க. பார்ட் 3 ஆன்சர் எனி 3 ஆஃப் த ஃபாலோவிங் கொஸ்டின். அவுட் ஆஃப் 5 கொஸ்டின்ஸ் நீங்கள் 3 கொஸ்டின் எழுதுகிற மாதிரி இருக்கும். இல்லை கொஸ்டின் நம்பர் 19 பார்த்தீங்கன்னா கம்பல்சரியாக அட்டென்ட் பண்ணி ஆகணும். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பிளேசென்டா இஸ் அன் எண்டோக்ரைன் டிஷ்யூ ஜஸ்டிஃபை. ஸோ இதுக்கு ஒரு 3 பாயிண்ட் எழுதினாலே போதும். அதிகமான பாயிண்ட்ஸ் இருந்தாலும் நீங்கள் 3 பாயிண்ட்ஸ் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஈச் பாயிண்ட் கேரிஸ் 1 மார்க். ஸோ டோட்டலாக நீங்கள் 3 பாயிண்ட் எழுதுனீங்கன்னா போதும், உங்களுக்கு 3 மார்க்ஸ் கொடுப்பாங்க. பார்ட் 3 ஆன்சர் எனி 3 ஆஃப் த ஃபாலோவிங் கொஸ்டின். அவுட் ஆஃப் 5 கொஸ்டின்ஸ் நீங்கள் 3 கொஸ்டின் எழுதுகிற மாதிரி இருக்கும். இல்லை கொஸ்டின் நம்பர் 19 பார்த்தீங்கன்னா கம்பல்சரியாக அட்டென்ட் பண்ணி ஆகணும். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பிளேசென்டா இஸ் அன் எண்டோக்ரைன் டிஷ்யூ ஜஸ்டிஃபை. ஸோ இதுக்கு ஒரு 3 பாயிண்ட் எழுதினாலே போதும். அதிகமான பாயிண்ட்ஸ் இருந்தாலும் நீங்கள் 3 பாயிண்ட்ஸ் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஈச் பாயிண்ட் கேரிஸ் 1 மார்க். ஸோ டோட்டலாக நீங்கள் 3 பாயிண்ட் எழுதுனீங்கன்னா போதும், உங்களுக்கு 3 மார்க்ஸ் கொடுப்பாங்க. பார்ட் 4 ஆன்சர் ஆல் த கொஸ்டின்ஸ் எய்தர் ஆர் சாய்ஸ் டைப் கொஸ்டின். ஈச் கொஸ்டின் கேரி 5 மார்க். ஸோ டோட்டலாக 10 மார்க்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. இல்லை 20ல் ஏபி இருக்கும், 21ல் ஏபி இருக்கும். இல்லை 21ல் இருக்க கொஸ்டின் எனக்கு எதுவுமே தெரியாது, 20ல் தான் ஏ அண்ட் பி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 20லே ஏவும் எழுதி பியும் எழுதுறீங்க அப்படின்னா இல்லை ஏதாவது ஒன்றுத்துக்கு தான் உங்களுக்கு மார்க் கொடுப்பாங்க. இன்னொரு கொஸ்டின் நீங்கள் டயக்ராம் வரைஞ்சி எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருந்தீங்கனாலும் உங்களுக்கு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுவாங்க. ஸோ 20ல் ஒரு கொஸ்டின் 21ல் ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக அட்டென்ட் பண்ணியிருக்கணும். ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 20ல் ஏ பார்த்தீங்கன்னா அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க எனி 5 டெக்னிக்ஸ் அப்படின்னு. ஸோ அப்படி மென்ஷன் பண்ணாங்கன்னா 5 டெக்னிக் மட்டும் எழுதுங்க. நிறையா தெரியும்னு சொல்லிட்டு அதிகமாக எழுத வேண்டாம், 5 டெக்னிக்ஸ் போதும். ஸோ அதுக்கு தான் உங்களுக்கு 5 மார்க்கு. இல்லை அவங்க மென்ஷன் பண்ணலை எக்ஸ்பிளைன் டெக்னிக்ஸ் ஆஃப் ஆர்ட் அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜி அப்படின்னு கொடுத்தாங்கனாலும் நீங்கள் 5 டெக்னிக்ஸை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணால் போதும். அதே மாதிரி வேரியஸ் அப்ஜெக்ஷன்ஸ் டு டார்வினிசம் கொடுத்துருக்காங்க. இல்லை ஒரு 8 பாயிண்ட்ஸ் இல்லை 10 பாயிண்ட்ஸ் இருக்குன்னா நீங்கள் 5 to 6 பாயிண்ட் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் போதும்.
21ல ஏ பாருங்கள், லைஃப் சைக்கிள் ஆஃப் பிளாஸ்மோடியம். ஸோ அந்த லைஃப் சைக்கிள் ட்ராப் பண்ணுங்கள். என்னென்ன ஸ்டேஜஸ்ன்றதை அந்த டயக்ராம்லேயே வந்து நீட்டாக பென்சிலில் வந்து எழுதுங்க. ஸோ தட் அதுக்கு 1 மார்க் இல்லை 1.5 மார்க் கிடச்சிரும். அண்ட் அந்த ஸ்டேஜஸை வந்து ஒரு சைடடிங் மாதிரி போட்டு நீட்டான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தீங்கன்னா ரிமைனிங் மார்க்ஸ் அதுக்கு போட்டுருவாங்க. அண்ட் பி பாருங்கள், ஜெனட்டிக் பேசிஸ் ஆஃப் ஏபிஓ பிளட் குரூப்பிங். ஸோ ஏபிஓ பிளட் குரூப்பிங் சொல்லும் போது இது யார் முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, எதை வந்து யூனிவர்சல் ரெசிபியன்ட், யூனிவர்சல் டோனார் சொல்கிறாங்க அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் நீட்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஸோ தட் பென்சிலில் நீங்கள் வந்து அண்டர்லைன் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் எழுதுகிற பென்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அண்டர்லைன் பண்ணி காக்கும்போது இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி காட்டுற மாதிரி இருக்கும். அண்ட் கிளியர் எக்ஸ்ப்ளனேஷனாகவும் இருக்கும். உங்களுக்கு மார்க்ஸும் வந்து ஃபுல்லாக கிடைக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்களுக்கு கொடுத்த எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஷெட்யூல் போட்டு படிக்க ஆரம்பிங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். தேங்க்யூ.